அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை எந்த ஒரு சமுதாயம் வீணாக்கினாங்களோ, அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்களோ, அந்த சமுதாயத்தை இறைவன் நிச்சயமா வீணாக்குவான். மற்ற மனிதர்களுக்கு மத்தியில அந்த வேதத்தை கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துவான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கதையுமே இல்லை. ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. எப்படின்னு கேட்டா, மறுமையில எங்களோட உசுருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுங்க அல்லாஹ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, அந்த கம்ப்ளைண்ட் அவங்களோட சமுதாயமாகிய ஒட்டுமொத்தமா எங்களுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வைக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டா, யா அல்லாஹ், எனது சமுதாயம் முற்றிலும், கொஞ்சம் எல்லாம் இல்ல, முற்றிலும் குர்ஆனை புறக்கணித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் உண்மைக்குமே ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி வசனம் கேட்கட்டு அப்படியே உள்ள நடுங்கணும். ஏன்னு கேட்டா, இந்த இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல எங்களை எப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு மாயாஜால ஒரு உலகத்துல ஒரு வாழக்கூடிய மனிதனை எங்களை வச்சிருக்கிறாங்க. இங்க எல்லாமே கேலி கூத்து வேடிக்கை இல்லாட்டி ஒரு டிசெப்ஷன், எங்களை ஒரு ஏமாற்றத்திலே வச்சுக்கிறாங்க. அதுல இந்த டிவி, அதுல இருக்கக்கூடிய டிவி சீரியல்ஸ், இந்த மூவிஸ், மொபைல் போன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், டிக்டாக், அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை எங்களோட டைமை எப்படியாவது ஷைத்தான் களவெடுக்கிற வேலையை மிக சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறான் இல்லையா. இதனால என்ன நினைச்சுன்னு கேட்டேன், இன்னைக்கு உண்மைக்குமே முஸ்லீம்களாகிய நாங்களா இருந்தாலும் சரி, உலக அளவழிக்கக்கூடிய முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த குர்ஆனை என்னத்துக்கு அனுப்பினா, அப்ப முஸ்லீம்களோட பங்குன்னு சொன்ன என்னது, முஸ்லீம்கள் சொன்னா இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களா இல்லை மறுமையை நேசிக்கக்கூடியவர்களா அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமா மறுமையை நேசிக்கக்கூடியவர்கள். மறுமைக்காக ப்ரிப்பரேஷன் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு மறுமைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்னாவது பாஷை என்னன்னு கேட்டால் அரபிக் லாங்குவேஜா இருக்கு. எனக்கு கேட்டால் அந்த அரபிக் லாங்குவேஜை பத்தி பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு, ஹிஸ்டரி சம்பந்தமான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனை இந்த அரபிக் மொழியில தான் அல்லாஹ் இறக்கினான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமுமே இன்னைக்கு உலகத்துக்கு இவன் மறுமைக்கு தயாராகக்கூடிய ஒரு நபரா இல்லாட்டி உலக வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நபரான்னு சொல்லி பிரிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு லேசியான ஒரு பாயிண்டா இருக்குது. எதுன்னு கேட்டா, இவங்க சின்னதுல இருந்து எதை படிக்கிறதுக்கு இவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க உலக கூடிய முஸ்லீம்கள் அப்படின்னு பார்க்கும்போது. என்னைய உட்பட அல்லாஹ் தான் அந்த பாவங்களை மன்னிக்கணும். நாங்க எது சார்ந்து போயிட்டோம்னு கேட்டா, இந்த குர்ஆன் அதை நாங்க விளங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தேன்னு சொன்னா, உலகத்துல எல்லா விஷயத்துங்களுக்கும் பார்க்க நாங்க இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடியது அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற விஷயம் என்னன்னு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கிறணும். அப்படின்னு சொன்னா நாங்க அரபை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்ற நாங்க சிந்தனையை நாங்க விட்டுட்டு, நாங்க உலக கல்வி, நாங்க உலகத்துல முன்னேற்றம் அடையணும், நாங்க உலகத்துல வளர்ச்சி பெறணும், நாங்க உலகத்துல மாடா மாளிகை கட்டணும், வாகனம் வாங்கணும், மற்றவங்களுக்கு மத்தியில நாங்க பெருமைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த குர்ஆனை புறக்கணிச்சிட்டு, அல்லாஹ் அதனுடைய பாஷையில, அந்த அரபிக் பாஷையில அல்லாஹ் குர்ஆனை அனுப்பிக்கிறானே, அதை நாங்கள் விளங்கிக்கிறணும்னு சொன்னால் அதை நான் கட்டாயம் அரபிக் படிக்கணுமே. ஸோ அதெல்லாம் நாங்கள் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் விளங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் இன்னைக்கு யாருமே அல்லாஹ் இந்த குர்ஆனை எந்த மொழியில் இறக்கினானோ அந்த மொழியை நாங்கள் தெரியாமல் நாங்கள் மிகப்பெரிய முட்டாளா, மன்னிக்கணும் அப்படி சொல்றதுக்கு, நாங்கள் மிகப்பெரிய முட்டாளா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு கவலையும் தரக்கூடிய விஷயமா எந்த மாதிரி விஷயங்களை பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த குர்ஆனை அல்லாஹ் என்னத்துக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும் போது குர்ஆன்ல சொல்றான், சிந்திக்கக்கூடியவர்களுக்கா, சிந்திச்சு இதை நான் குர்ஆன் என்னத்துக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறான், அதை நாங்க ஓதணும், சிந்திச்சு ஓதி நாங்க என்ன செய்யணும், இந்த உலகத்துல நாங்க ஓதினதை, நாங்க விளங்கினதை செயல் வடிவத்துக்கு செயல்முறையா நாங்க கொண்டு வரணும். அது மூலியமா நாங்க உழைப்பை நாங்க இஸ்லாத்துக்கு சேர்க்கணும். அது மூலியமா மறுமையில நாங்க எங்களோட வெற்றியை அடைஞ்சிக்கிறணும். அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு இந்த குர்ஆன்ல என்ன ஆகிக்கிட்டே தெரியாத அளவுக்கு இந்த உலகம், இந்த மேற்கத்திய இந்த சைட்டானிஸ்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாதி, ஒரு உலகம் இவங்க கிரியேட் பண்ணி எங்களோட முன்னுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு ஏமாந்து முட்டாள நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு கேட்டா, ஒரே கிழமை மிச்சம் தேவையில்லை, ஒரே கிழமை இந்த இன்டர்நெட், மொபைல் போன், இந்த டிவி, என்டர்டைன்மெண்ட், எக்ஸெட்ரா இதெல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க ஒரு வெறுமே நைட் டைம்ல நாங்க வானத்தை மட்டும் நாங்க பார்த்து யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனா, நிலவை பார்த்து நாங்கள் யோசிக்கக்கூடிய சமுதாயமா, இல்லாட்டி இந்த ஸ்டார் நட்சத்திரங்களை பார்த்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயமா, ஒரு நபரா, அல்லாஹ் இயற்கையில என்னென்னலாம் படைச்சிருக்கிறானோ இதெல்லாம் வச்சு நாங்கள் யோசிச்சு, இதுகளுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா அப்படி சொல்லிட்டு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றத நாங்க சிந்திச்சு நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இந்த வேலையை நீங்க குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு நீங்க செய்யுங்க. இந்த இன்டர்நெட், அது இதெல்லாம் எதுவுமே இல்லாம நிச்சயமா நாங்க எவ்வளவு பெரிய மடையர்களா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை இவ்வளவு மாதிரி இவ்வளவு புனிதமான இந்த குர்ஆன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நாங்க தந்திருக்கும் போது, இதை நாங்க கணக்கெடுக்காம நாங்க எப்படிடா இப்படி எங்களை யார்டா வலிக்கெடுத்தா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே எங்களை திங்க் பண்ண நினைக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வழிகெட்ட ஒரு ரோட்ல எங்களை இன்னைக்கு ஷைத்தான் கூட்டிக் கொண்டு போய் தீக்கிறான், அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர.
அதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அவங்களோட பேரை சொல்லும் போது சில நேரத்துக்கு நான் கூட எனக்குன்னு அப்படி எதுவும் தெரிஞ்ச வகையில் நான் அப்படி சொல்லல. ஆனா சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லும் போது நான் வந்து ஸலவாத் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் வேணுண்டே பிளான் பண்ணி எல்லாம் அப்படி நான் இப்படி செய்யறது இல்ல. சம்டைம்ஸ் அப்படி நடந்திருந்தா அதெல்லாம் மன்னிச்சுக்கணும், நான் பிளான் பண்ணி செய்யல இல்லையா. ஆனா எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அப்படி எங்கேயும் அது பார்க்க கிடைக்கல. ஆனாலும் அவனோட மேல ஸலவாத்து சொல்லாட்டி கூட கோவம் வருதுன்னு சொன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காமிச்ச குர்ஆன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்குது, வடிவத்தில் இருக்குது. அதனுடைய செயற்கை வடிவம் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றது. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது ஹதீஸ்ல 4வது ஹதீஸ்ல அந்த அறிவிப்பாளருக்கு வந்து வாய் பேச இயலாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் டைரக்ட்ல குர்ஆன்லயே வந்து வச்சிருக்கிறான். என்னது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்றாங்க, யா அல்லாஹ் எனது சமுதாயம் குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுல இன்டிரெக்டா இன்னொரு அர்த்தம் என்னது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நாங்க புறக்கணித்த நிலைமையில் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த புனிதமான கண்ணியமான ரமலானுடைய மாதத்துல இந்த குர்ஆனை வச்சு இந்த அரபிகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீனை அரபிகளுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த அரபிகளை வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குர்ஆனை பாதுகாக்கணும்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அதை சிந்திச்சு ஓதுறதுக்காக அல்லாஹ் அந்த குர்ஆனை வச்சிருக்கிறான். அந்த ஓதுறதின் மூலியமாக நாங்க வந்து அதை செயற்கை வடிவமா வந்து கொண்டு வரதுக்காக அந்த வேலையை தான் வந்து அல்லாஹ் குர்ஆன் மூலியமா வந்து வெளிப்படுத்துறோம். அதன் அடிப்படையில இந்த குர்ஆனை வந்து நாங்க சிந்திச்சு ஓதணும், ஓதி அதோடைய பொருளை நாங்க கட்டாயம் விளங்கிக்கணும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமையும் வந்து மிக முக்கியமான ஒரு பணியா இருக்கணும் இல்லையா. ஆனா இன்றைக்கு இந்த அரபுகள் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன சொல்லிக்கிறானோ அதுக்கு நேர்மாறான டிசிஷன் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன் இந்த மனிதர்கள் எவ்வளவு வலிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா, இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்றது ஏதோ வந்து நாங்க நோன்பு மாசத்துக்கு நான் வந்து 10 தடவை நான் வந்து தமம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடிட்டு போறது. அதுல பக்கத்துல உள்ளவங்களுக்கும் விளங்காது, அவருக்கும் விளங்காது. அது இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன, குர்ஆன் பொருள் என்ன, அல்லது நாங்க எடுக்கக்கூடிய படிப்பினை என்ன, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க மனனம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி வந்து குர்ஆன் ரெசிடேஷன் இந்த கிராத் நாங்க எவ்வளவு அழகா குர்ஆன் ஓதுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு சோஷியல் மீடியாக்களையும் வாட்ஸ்அப்லையும் வந்து ஸ்டேட்டஸா வச்சுட்டு இந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்து ஒரு குர்ஆன் ஓதிருக்காரு, இவரோட குரலுடைய அழகு என்ன இதான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு போட்டி வந்து வச்சுட்டு அவங்களே வந்து சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. ஆனா குர்ஆன் வந்து அனுப்பப்பட்ட நோக்கம், புனிதமான அந்த நோக்கம் பால்படுத்தப்பட்ட நிலைமையில் இதுக்கு இருக்கு. இதுக்கு சாட்சி குர்ஆன்ல வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில இந்த சமுதாயத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த கருத்து. ஸோ அதன் அடிப்படையில இந்த யமன்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் இந்த குர்ஆனை வந்து நாங்க புறக்கணித்த நிலைமை அப்படி இல்லாட்டா அல்லாஹ் இந்த குர்ஆனை என்னதுக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நாங்க சரியா வந்து செயல்படாம அந்த நோக்கத்தை வந்து நாங்க புரிஞ்சு நடக்காம இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த அரபுகள் ஆகிக்கட்டும் அந்த குர்ஆனை வந்து ஒரு இன்னமும் ஒரு எண்ணத்துக்கு வந்து பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து விலக்கி சொல்றாரு. அதை கொஞ்சம் பாருங்க. يوم بدأ السباق كل واحد معه المصحف قال لكم اشتري ختم المصحف في رمضان 90 مرة وهذا يتصور صعب. هيا وين قد في الجزء 20 انا في 25 انا قد عديتك انا قد ختمت القرآن 3 مرات يا خطيرين. الحسنة ب10 أمثالها والكلمة بحرف وال7 في 90 يعني معي إلى الآن 1,780 حسنة. أيوة أفلا يتدبرون القرآن أم على قلوبهم أكفالها. إذا قريت القرآن بدون تدبر يعني على قلبك قفل، وإذا على قلبك قفل فأنت من أصحاب النار. إذا قريت القرآن اقرأه بتدبر، افهم هذه الآيات، اقرأ الآية مرة ومرتين و5 و10 و1000 مرة لو ما تفهم. இந்த மாதிரியே குர்ஆன் வந்து அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு என்னென்னத்துக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை தவிர வேற என்னென்னமோ குர்ஆன் வச்சு செஞ்சுட்டு இருக்கிற காட்சிகள் வந்து எங்களுக்கு எக்கச்சக்கமா சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்க்க கிடைக்குது, அரபு தீபகற்பத்தில் பார்க்க கிடைக்குது. ஆனாலும் நாங்க இந்த உண்மையான தீனுக்காக தீனை புரிஞ்சு நடக்கக்கூடிய சமுதாயமா அல்லாஹ் இந்த குர்ஆனை வந்து என்னத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு வந்து அனுப்பினானோ அதை புரிஞ்சு நாங்க அதனுடைய விளக்கத்தை வந்து தெரிஞ்சு அதை சிந்திச்சு ஓதக்கூடிய ஒரு சமுதாயமா நாங்க மாறுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்தியிலிருந்து நாங்க முயற்சி செய்வோம். அது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு அரபு அப்படின்ற மொழியில வந்து குர்ஆன் வந்து இறங்கிச்சு இல்லையா. ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், ஒவ்வொரு மொழியில வந்து இருக்கும். ஆனா இது மிக முக்கியமா என்னன்னு கேட்டா இந்த குர்ஆன் அப்படி சொல்லக்கூடியதை நாங்க விலையை கொள்றதுக்கு இப்போக்கி எங்களுக்கு அரபு தெரியாட்டி நாங்க தமிழ்ல வந்து விளைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆனா அந்த அரபு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய பாஷையை வந்து யாராலையும் இன்னொரு மொழிக்கு வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. அதன் அடிப்படையில பல தவறுதலான புரிதல் வந்து வருது சரியா. ஆனா இந்த குர்ஆனை வந்து நாங்க அரபுலேயே நாங்க ஓதி அது அரபின் அடிப்படையிலேயே நாங்க வந்து புரிஞ்சுக்கிற கிடைச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முயற்சி நாங்க செஞ்சுட்டு அதை செஞ்சு நாங்க கம்ப்ளீட் பண்ணினமோ இல்லையோ அந்த மாதிரி நாங்க இந்த குர்ஆனை அல்லாஹ் வந்து எந்த மொழியில இறக்கினானோ அதே மொழியில நாங்களும் ஓதி அதை விளைக்கிற அளவுக்கு எங்களோட அறிவை இதுக்கு போறவாவது நாங்க வளர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஒரு நபர் இறங்கி
அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டாலோ இல்லாட்டி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மரணம் வந்துச்சுன்னு சொன்னாலோ அது ஒரு மிக நிச்சயமான ஒரு பாக்கியமா வந்து இருக்கும் இல்லையா இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோட வாழ்க்கையில் இதுக்கு புறவாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நானும் உட்பட குர்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனிதமான பொக்கிஷத்தை அரபுலேயே நாங்கள் வாசிச்சு அது அரபுலேயே வந்து நாங்கள் விளைவிக்கிறதுக்கான முயற்சியில் இன்றிலிருந்து நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முயற்சிக்கு அல்லாஹ் நிச்சயமா வெற்றி தருவான். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.